இப்போது அடுத்த படிக்க போகிறோம். 5x5 மாயச்சதுரம். அது எப்படி செய்கிறது? முதல்ல இந்த மாதிரி கட்டம் 2 கட்டம் தயார் பண்ணிக்கிட்டோம். இந்த கட்டத்தில் 1லேருந்து 25 வரைக்கும் எல்லா நண்பர்களையும் வரிசையாக எழுதி வச்சாச்சு. வரிசையாக எழுதி அவ்வளோதான். இப்போது முதல் ஸ்டெப்பு என்ன செய்கிறோன்னா, குறுக்க ஒரு இதே மாதிரி ஒரு சதுரம் வரைகிறோம். அதே அளவில் குறுக்க ஒரு சதுரம். இப்போது இந்த குறுக்க இருக்கிற சதுரம் தான் நமக்கு முக்கியமானது. இதுக்கு வெளியில் இருக்கிற நம்பரெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். அதாவது 1, 2, 6 உள்ளே கொண்டு வரணும். 4, 5, 10 உள்ளே கொண்டு வரணும். 20, 25, 24 உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் அப்போ மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த 1 முதல்ல மூலையில் இருக்கிற 4 நம்பரை பார்ப்போம். இந்த 1 எங்கே கொண்டு வரணும்னா இந்த இடத்துல கொண்டு வரணும். 25 7, 13, 2க்கு இடையில் 25. அதே மாதிரி 5 இங்கே 21 13க்கு 9க்கு இடையில் 21. நேற்று நம்பர் இருக்குது. இங்கே ஒவ்வொரு பக்கத்துலேயும் 2 2 இருக்குது. இப்போ பார்த்தா கரெக்டாக அதுக்கு இடம் இருக்குது பாருங்கள். 20க்கு இங்கே இடம் இருக்குது. 20 இங்கே 2க்கு இங்கே இடம் இருக்குது. 24க்கு இங்கே இடம் இருக்குது. 6க்கு இங்கே இடம் இருக்குது. 22க்கு இந்த இடத்துல இடம் இருக்குது. 10க்கு இங்கே இடம் இருக்குது. இது 16. முதல்ல தப்பாக எழுதிட்டோம். இது 4. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலான்னா எடுத்து எழுதிடலாம். எதில் ஆரம்பிக்கிறது? 11 ஆரம்பிப்போம். 11 24 7 20 3 அந்த வருஷாச்சா. அடுத்தது 4 4 12 25 8 16 முடிஞ்சு. 3வது வருஷம் 17 5 13 21 9. அடுத்து 4வது வருஷம் 10ல் இருந்து ஆரம்பிக்கும். 10 18 1 14 22. கடைசி வருஷம் 23 6 19 2 15. அவ்வளோதான். இது 5x5 மாயச்சதுரம். பூராத்தை வரிசையாக எழுதுகிறோம். குறுக்க இன்னொரு 5x5 கட்டம் போடுறோம். அந்த கட்டத்துக்கு வெளியில் இருக்கிற நம்பரெல்லாம் உள்ளே கொண்டு வர்றோம். இதை அதுக்கு அந்த நேரம் வரிசைக்கு வரிசையாக போயிடுறோம். 5 2 7 16 6 22 25 35 45 65. எப்போ அது கூட்டி பார்த்தாலும் சரி இந்த 65 வரும். 5 2 2 16 6 22 25 35 25 65. 2 3 6 10 15 1 2 3 4 5 6. இந்த பக்கம் பார்த்தார் 8 3 11 14 22 25 45 55 65. சரியா?
இது 5க்கு 5 மாயச்சதுரம்.